திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் தூது, முட்டுக்கட்டை போடும் திருமாவளவன். இரண்டாக பிளவுபட்டுள்ள பாமகவில் மகன் அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக பக்கம் கூட்டணி வைத்துவிட்டது. அப்பா ராமதாஸ் தலைமையிலான பாமக எங்கே கூட்டணி செல்லப் போகிறது என்ற விவாதம் அரசியல் வட்டாரத்தில் தினம் தினம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ராமதாஸ் திமுக கூட்டணியை விரும்புவதாகவும் இந்த தகவல் அறிவாலயத்திற்கும் சொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவிலும் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் பாமக கூட்டணியை விரும்புவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனோ ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெளியே செல்வோம் என்ற விதத்தில் பேசி வருகிறார். இது திமுக தலைமைக்கு மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ராமதாஸ், திருமாவளவன் இரண்டு பேரிடமும் நல்ல நட்புடனும் நெருக்கமாக இருக்கும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை வைத்து இரண்டு தரப்பிலும் திமுக தலைமை பேசி வருவதாக அறிவாலய வட்டார தகவல் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் தீவிரமாக மறுத்த திருமாவளவன் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருப்பதாகவும், ஒரு காலத்தில் ராமதாஸ் சமூக நீதியை பேணி காக்கும் வகையில் பல இடங்களில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து சமத்துவத்தை கடைபிடிக்க பாடுபட்டவர்தான் என்று திருமாவளவனிடம் பேசி வருவதாகவும், ஒரு கட்டத்தில் ராமதாஸையும் திருமாவளவனையும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு திமுக தலைமை ஏற்பாடு செய்வதாக கூறப்படுகிறது. விரைவில் திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்து விடுவார் என்று தைலாபுரத்திலிருந்து உறுதியான தகவல் வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.